ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எனதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய பலத்தை இழந்து விட்டனே, எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், நம்பிக்கை இழந்து போய் விட்டனே, எவ்வளவோ போராட்டங்கள் என்னை சுற்றில் இருக்கிற நெருக்கங்கள் என்னை அழுத்தினது நிமித்தமாக என் இருதயத்தில் இருந்த சமாதானத்தை இழந்து போய்விட்டனே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறதா? இந்த காலை நேரத்திலும் கூட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி நிச்சயமாய் நீங்கள் பலப்படுவீர்கள், நிச்சயமாய் நீங்கள் எழும்புவீர்கள், நிச்சயமாய் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய கிருபையுள்ள கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். சகல தேவைகளை சந்தித்து நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்க. இவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுங்க. அநேக நாட்களாய் முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பார்களாக. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், சமாதானமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை கட்டுவார், நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆமேன்.